மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே எல்லாருக்குமே அடியேனுடைய வாழ்த்துக்கள். நம்ம 4வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். 4வது பகுதிக்குள்ள இன்னும் நாம அடுத்த ஸ்டெப் டீப்பாக நம்ம போக போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு வார்னிங் மெசேஜை நான் படிச்சிடுறேன். வார்னிங் வசனம், அது ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை படிச்சிட்டோன்னா நாம் தியானிக்கும் பொழுது நீங்களும் சரி நானும் சரி எந்த தப்புமே செய்ய மாட்டோம். ஒரு துளி தப்பு கூட செய்ய மாட்டோம். எப்படின்னா, யாரோ ஒரு போதகர் சொன்னார், இந்த பெரிய பிரசங்கியார் சொன்னார், நான் இந்த சபையில் இருக்கிறதுனால நான் இப்படி தான் தியானிச்சாவேன், நான் அந்த சபையை சேர்ந்ததுனால எனக்கு அதுதான் போதிக்கப்பட்டிருக்கு, அதை விட்டு வெளியில் வர மாட்டேன்னு இந்த கடின எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை வைத்து நீங்கள் யாருமே என்னோட கூட ஆர்கியூமெண்ட்ஸுக்கு வரக்கூடாது. அதனால தான் நான் தொடர்ந்து திரும்ப 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 இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றது, யாருடைய சொந்த கருத்துக்களுக்கும் இங்கே இடமில்லை, அனுமானங்களுக்கு இங்கே இடமில்லை, எந்த கெஸ்டருக்கும் அந்த இடம் கிடையாது. எதையாகிலும் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னா அதற்கு வசன ஆதாரம் இல்லை என்றால் அது தள்ளுபடியாகும். என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் அது ஒரு துளியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ வசனத்தை தான் நாம் முக்கியப்படுத்துகிறோம். அப்போது எதற்காக நான் இவ்வளவு ஜாக்கிரதையாக இப்படி தியானிக்கிறேன் அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இல்லையா நம்ம வாசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ரோமர் 1ல் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 19லேருந்து தான் நம்ம தியானிக்கிறோம். ஆனால் 18வது வசனத்தில் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப பயங்கரமான வசனம், ரொம்ப 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 பயங்கரமான வசனம். இதற்கு அடுத்தும் சில வசனங்கள் வரும். அது எல்லாவற்றையுமே நான் அடிக்கடி நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாருமே நம்முடைய மாம்சீகத்தையோ நம்முடைய பெருமைகளையோ அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு தேவனுடைய இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் இந்த ஆராய்ச்சியில் அதை அசுத்தமாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்கான வார்னிங் மெசேஜஸை நான் படிச்சுக்கிட்டே வரேன். இது என்னென்னா, நம்ம சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அநியாயமாக எவனோ ஒருத்தன் சொன்னால், அநியாயமாக உங்கள் இருதயத்தில் ஏதோ வந்துடுச்சு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்புங்கிறதுனால அதை கொண்டு வந்து சத்தியத்தை நீங்கள் அடக்கி வைக்கிறவர்களாக இருப்பீர்களே என்று சொன்னால், நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வேதம் அறிவுறுத்துகிறது, வான் பண்ணுது, எச்சரிக்கிறது, எல்லா அவபக்திக்கும் உங்களுக்கும் விரோதமான தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு. நான் ஒரு துளியும் சத்தியத்தை விட்டு வெளியில் போக மாட்டேன். ஆகையினால தான் உங்களோடு இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் உங்களை யாரையுமே முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஒருவேளை எனக்கு நெருக்கமானவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அவங்கள எனக்கு தெரியும். ஆனால் நான் அறியாதவர்கள் இவைகளை கேட்கலாம். அப்போது நீங்கள் இந்த வசனங்களை நினைவில் வைத்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு நாளும் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற வேலையை செய்யாதிருங்கள். நீங்கள் எதை கொண்டு நீங்கள் ஒரு சத்தியத்தை நீங்கள் தியானிக்கிறீங்கன்னா அது வசனமாக தான் இருக்கணும். வசனத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை உள்ளே புகுத்தாதிருங்கள். ஓகே, இப்போ நாம் சத்தியத்துக்குள்ளே போக போகிறோம். இயேசு கிறிஸ்துவை நானே அவசரப்பட்டு சொல்லிட்டேன். பரலோகத்தில் அவருக்கு பெயர் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை தியானிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. தெளிவாக வேதம் சொல்லுகிறது, பிதா தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட ஒன்றும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை என்பதை எல்லோருமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆத்துமாக்குள்ளே
அது பலப்படணும், அது புஷ்டி ஆகணும். இதனால் வரையில் ரொம்ப ஃபீபிளாக நாம் அறிஞ்சு வச்சுருந்தோன்னா இன்றைக்கி அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், அது ரொம்ப திக்காகணும். அப்போ தான் நாம் தேவனை குறித்த அந்த மகிமைக்குள்ளே நாம் அது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மை இறுக கட்டுகிறதாக இருக்கணும், தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறதாக இருக்கணும் அந்த ஞானம். அப்போது இந்த புதிய மனுஷன் பலப்பட்டு கொண்டே வருகிறதை நாம் பார்ப்போம். இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல மிகப்பெரிய தப்புங்களை செய்கிறாங்க, பெரிய 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 வேத வியாக்கியானிகள் கூட. இவங்க என்னென்னா இந்த இந்துக்களோடு சேர்ந்து இவைகளை சேர்த்து தியானிக்கிறதுனால என்ன செஞ்சுறாங்கன்னா, ஆதியில் ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை வானத்தில் பெரிய வார்த்தை ஒன்று இருந்துச்சு, இன்றைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு ஒரு பொல்லாத காரியத்தை சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது மிகப்பெரிய தவறு. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு வசனம் அழகாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆனால் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை தனியாக தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது, வார்த்தை தனியாக இருக்க முடியாது, அது தேவனிடத்திலிருந்து இருந்தது அப்படின்னு சொல்லுது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுனால அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் அந்த வார்த்தைக்கு அவர் அப்படிங்கிற பர்சனாலிட்டி உண்டாக்குகிறார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய், அதாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அல்லாமல் வேறே வழியில் உண்டாகவில்லை என்பதை இந்த 3வது வசனம் சொல்லிடுது. இப்போ அதே 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வந்துட்டோம்னா இன்னும் அழுத்தம் திருத்தமாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்பா, உடல் சிலிர்க்கிறது அப்படியே. ஏன்னா வார்த்தை மாம்சமாகிறது. யாருடைய வார்த்தை? நம்முடைய பிதாவினுடைய வார்த்தை மாம்சமாகி அவர் பூமியை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை கண்டவர்கள் சொல்கிறாங்க, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்ட்டு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னும் டீப்பர் டிஸ்கஷனுக்குள்ளே நாம் போகிறதற்கு முன்னாடி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. தேவன்னா பிதாவினுடைய வார்த்தை. இங்கே நாம் லேட்டர் இந்த சத்தியத்தில் தியானித்து கொண்டிருக்கும் போதே நாம் புரிந்து கொள்ள போகிறோம். பிதாவுக்கும் தேவன் என்று பெயர், இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் என்று பெயர், பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவன் என்று தான் பெயர். ஏன்னா மூவருமே ஒருவர். இதை நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த விளக்கத்தை சொல்லிக்கிட்டே வரேன். அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா வசனத்தின் மூலமாக என்னோட கூட பேசுங்க. அப்போது 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ நிருபத்துக்கு வந்துடுவோம். நம்ம சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தோம் இல்லையா, இப்போ நிருப புத்தகத்துக்கு வந்துடும். அதே யோவான் எழுதின நிருப புத்தகத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவ வேதத்தை வாசிக்கிறதற்கு வேண்டிய ஞானன்றது ரொம்ப ஸ்பெஷல் ஞானங்க. யார்கிட்டயாவது இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா நம்மளை ரொம்ப கிண்டலாக நினைப்பாங்க, காமெடி பண்ணுவாங்க, பகடி பண்ணுவாங்க. வார்த்தையை போய் தொட முடியுமாயா, வார்த்தையை போய் கண்களால் பார்க்க முடியுமாயா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அதாவது வார்த்தையை கேட்டோம், எங்கள் கண்களினாலே அந்த வார்த்தையை கண்டோம், நாங்கள் நோக்கி அதை பார்த்தோம், எங்கள் கைகளினாலே அந்த வார்த்தையை தொட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு யோவான் சொல்ற. எவ்வளோ ஒரு இன்டிமெசி பாருங்களேன். இதெல்லாம் தேவனிடத்தில் நெருங்கி அன்போடு ஜீவிக்கிற அந்த 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 ஈடு இணையற்ற, எனக்கு அது சொல்லும் போதே புல்லரிக்கிறது. ஏன்னா நான் வார்த்தைகளுக்கு தமிழ் வேதாகமத்தை வாசிக்கிறவங்க அந்த வார்த்தைகளின் ஒரு துளியை கூட, அந்த ஒரு உறுப்பை கூட விட்டுவிடக்கூடாது. ருசித்து வாசித்தோன்னா என்ன ஒரு இன்டிமேட்டாக யோவானுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்களேன்.
நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டோம், அந்த வார்த்தையை எங்கள் கண்களால் கண்டோம். காண்பதும் நோக்கி பார்ப்பதும் ஒன்று தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது பார்த்தோம். ஆனால் பார்த்தது மாத்திரமல்ல, அதை உற்று நோக்கி பார்த்தோன்னு சொல்கிறாரு. பார்த்ததும் எங்கள் கைகளினாலே நாங்கள் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தைன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்களா? 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும். இப்போ கிளியரன்ஸ் வந்துச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ யாரை குறித்து இவர் சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? பிதாவினிடத்தில் இருந்தார். பிதாவினிடத்தில் அவர் எப்படி இருந்தார்? பிதாவினுடைய வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஆதி முதல் இருக்கிறது. ஆதி முதல் இருக்கிறவரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருந்து வெளிப்பட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவரை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிப்போம்னு சொன்னோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுலேருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. இங்கே எல்லாருக்குமே தெளிவாக புரிந்திருக்கும். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்வது யாரை குறிக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ அவருக்கு எப்பவுமே அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை தான். அவருக்கு இன்னும் பல நாமங்கள் இருக்கிறது. அதை தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம். அவர் மாத்திரமே என்று வேறு ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நாமமும் அவருக்கு அவருடைய கிரீடங்கள் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. இந்த நாமம் என்பது எவ்வளவு விசேஷம்! ஏன் ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வந்தால் அவனுடைய நாமத்தை அவன் மாற்றிக்கொள்கிறான்? நாமம்னா பெயர், அவனுடைய பெயரை அவன் மாற்றிக்கொள்கிறான். அந்த பெயர் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்பதெல்லாம் இனி தனி மெசேஜில் நம்ம பார்க்கணும். 14வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்படின்னா யாருக்கு பின் சென்றார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. பரலோகத்தில் அவருக்கு பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கிடையாது. அவர் பிதாவினுடைய வார்த்தை. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை. இப்போது இதில் எல்லாருக்குமே கிளியரன்ஸ் இருக்கா? யாருக்காகிலும் எந்த ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் எழுதுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். சந்தேகம் இருக்கிறது, இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். ஆனால் இந்த வெளிப்பாடுக்கு அப்பாற்பட்ட எந்த வெளிப்பாட்டையும் நான் காண முடியவில்லை. நான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. என்னன்னா, பூர்வத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து கொண்டு, அதாவது தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவினுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான், அவருடைய வார்த்தையினால தான் வானங்களையும் ஜலத்தில் தோன்றி ஜலத்திலேயே நிலை கொண்டிருக்கிற நாம் வாழ்கிற இந்த பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை மனதார அறியாதிருக்கிறார்கள். இவங்களுக்கு நல்லா வேண்டுமென்றே தேவனை புறக்கணிக்கிற சிந்தை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அதில் ஆட்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அன்போடு கூட ரொம்ப நேசத்தோடு பாசத்தோடு சொல்கிறேன், அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வாங்க, அந்த மாயையிலிருந்து வெளியில் வாங்க. அதை மனதார நாம் தப்பு செய்தோன்னு சொன்னால் அந்த தவறை தேவன் கண்டிக்கிறார். இப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம்
உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மிக மிக வெளிப்படையான தெள்ளத் தெளிவான ஒரு துளியும் சந்தேகமில்லாத வெளிப்பாடை இங்கே தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை, பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலே முதற் பேரானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு பிறகு தான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. இப்போ நான் பேசின இந்த வார்த்தைகளில் நீங்கள் சில காரியங்களை கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த சத்தியத்தை கவனிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சந்தேகத்துக்கு வந்த ஒரு வசனத்தை நான் பின்னாடி வாசிக்கிறேன். என்ன சந்தேகம் வந்திருக்கோன்றது எனக்கு தெரியும். அந்த சந்தேகத்திற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ இல்லை, இன்னும் நேரம் கடந்து நான் அதை வாசிக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் குறித்த வெளிப்பாடு நம்ம ஆதியாகமத்தில் பார்த்ததுக்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இந்த சத்தியத்தின் முடிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடிப்படை சத்தியத்தை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த அறிவு, தேவனை பற்றிய அறிவை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், நல்லா கவனிங்க, பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்ப நல்லா தெரிஞ்சிச்சா? பிதாவினுடைய வார்த்தையானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர் சத்திய ஆவியான தேற்றரவாளன். இன்னும் கொஞ்சம் அதிகமான வசனங்களை வாசிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த செக்மெண்ட் கொஞ்சம் நேரம் எடுத்து போனாலும் தயவு கூர்ந்து பொறுமையுடன் கவனிங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிச்சோம்னா எதை நம்ம கவனிக்கிறோம் பாருங்களேன். என் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம் பின்னாடி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க இது எல்லாமே புரிஞ்சிடும். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, மிக விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் தேவன் நமக்கு போதித்து சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார்னு இங்கே வசனம் சொல்லுகிறது. அதுதானே இங்கே சொல்லுறது. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் கூட பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார்னு சொல்றார். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இங்கே கிறிஸ்டல் கிளியராக ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை, நீங்கள் தெள்ள தெளிவாக நேரடியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒருவேளை போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்படி அவர் வராமல் போவாரே ஆனால் எவ்வளவு பெரிய லாஸ் நமக்குங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். இப்போ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வர முடியாதுங்கிறார். அவர் வர முடியாது, அவர் வரமாட்டார். அவர் வராருன்னு சொல்கிறார். ஆனால் நான் அங்கே போவேனேயாகில் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வருவார்
அவரை நான் உங்களிடத்துக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறார். மத்தேயு 10:20 வாசிச்சிருங்க. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்பாடா, இப்போ தெளிவு வந்துடுச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்ன? பிதாவினுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் யாரு? பிதாவின் ஆவி. பிதாவினுடைய ஆவி, அதாவது பிதாவினுடைய சுவாசம், பிதாவினுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மிலிருந்து பேசுகிறவர்னு வசனம் சொல்லுகிறது. இதை புரிந்து கொள்ள இன்னும் கூட டீப்பாக நான் வசனத்துக்குள்ளே போகிறேன். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். இன்னமும் பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கோ பிதாவாகிய தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அதாவது பிதாவினுடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். அதை தான் மத்தேயு 10:20 நான் வாசித்தேன். பிதாவின் ஆவியானவர் என்று அதை இன்னமும் தெளிவுபடுத்தி தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், நல்லா கவனிக்கணும், அந்த ஆவி என்று சொல்லவில்லை, அந்த ஆவியானவர் இங்கே ஒரு ஆள் தத்துவத்தோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தை, நம்முடைய தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய ஆவி. ஏசாயா 61:1 இன்னமும் தெளிவா அவர் தேவன் என்பதை தெளிவுபடுத்தி அழகாக சொல்லியிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பேசுறது ஏசாயா புஸ்தகத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவும் கோட் பண்ணி சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், அவர் தான் கர்த்தர். தேவனுடைய ஆவியானவரும் கர்த்தர், அவர் தேவன். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் அவசரப்பட்டு சொல்லலாம், அங்கெங்க நீங்கள் தேவன் படிச்சிங்க, கர்த்தர்னு தானே படிச்சிங்க அப்படின்னு. தொடர்ந்து வாசிக்கும்போது அது நமக்கு புரியும். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இருக்கிறதுன்னு கிடையாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது அப்படின்னா வருது கிடையாது. தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவினா பிதாவினுடைய ஆவி என்பதை மத்தேயுல நாம் வாசிச்சிட்டோம். இன்னும் பல வசனங்களில் நாம் வாசிச்சிட்டோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நம்மிடத்துல வாசமாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா நீங்கள் யாருமே இவ்வளவு பொறுமையாக இதை கேட்க முடியாது. எப்போ விட்டுட்டு ஓடிட்டு இருப்பீங்க, அப்படியே உதாசீனம் பண்ணிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பீங்க, இது எனக்கு தேவையில்லாத சத்தியம்னு சொல்லிட்டு. ஆனால் கவனித்து கேட்கிற நீங்கள், ஒரு சிலர் தான் இதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கவனித்து கேட்கிற நீங்கள் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவரால், பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். இப்போ 1 பேதுரு 4:14 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நல்ல அழுத்தம் திருத்தமாக, பட்டவர்த்தனமாக, வெளிப்படையாக வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யாருன்னா பிதாவினுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர். இப்போ எப்படி மனிதனுக்கு சரீரம் என்று இருக்கிறது, அந்த சரீரத்தில் ஆவியை தேவன் ஊதினதுனால ஆத்மா உண்டானது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவன். இப்போ பிதாவாகிய தேவனும் அவர் சரீரம், அவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் நம் மேல் தங்கியிருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது.
அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கிறார். அந்த நம்மை தூஷிக்கிறவர்களாலே, நம்மை கேவலப்படுத்துகிறவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். நம்மாலோ அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். பார்த்தீங்களா? யாரெல்லாம் தூஷிக்க நினைக்கிறீங்களோ, சத்தியத்தை பேசும் திருத்தம்ன்ற வார்த்தை சொன்னாலுமே கோபம் வருகிறதோ, அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறாங்க. அட் த சேம் டைம் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். எவ்வளோ பெரிய ரிவார்டு பார்த்தீங்களா? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அதோடு இந்த வசனத்தோடு இந்த 4வது செக்மெண்ட்டை நம்ம முடிப்போம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து தேவனுடைய ஆவிக்கு உள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. இங்க பழைய ஏற்பாட்டிலும் வெறும் ஆவி என்று சொல்லி அது என்னை கூட்டிட்டு போச்சு அது இது என்று சொல்லாமல் ரொம்ப தெளிவாக மரியாதையோடு அழகாக வேதம் எழுதியிருக்கிறது. பின்பு தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே எங்க கொண்டு போய் விடுறாரு? சிறைப்பட்டு போனவரிடத்திலே கொண்டு போய் விட்டார் என்று தெளிவாக வேதம் விளக்குகிறது. இதுவரைக்கும் பொறுமையோடு என்னோடு கூட சேர்ந்து இந்த டிஸ்கஷனில் பங்கெடுத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு வணக்கங்கள். தேவனுடைய அன்பு மகிமையை நாம் எல்லாருமாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாம் எல்லாருக்குமே தேவன் தம்முடைய மகிமையை கொடுக்கிறார். என்ன ஐஸ்வர்யம் என்பதை, இது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் புரிந்து கொள்ளுகிறது என்பதே ஒரு பெரிய ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான வேத வசனமும் வசனம் இல்லாமல் நான் பேசுவது கிடையாது. ஆனால் அதற்கான வேத வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ணுவேன். அப்போது இந்த 4வது செக்மெண்ட் வரைக்கும் நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்களோ, என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை தயவு கூர்ந்து என்னோடு கூட இந்த டிஸ்கஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாவற்றையும் முடித்த பிறகு தான் அந்த டிஸ்கஷனில் இறங்குவேன்னு நினைக்கிறேன். சற்று பொறுமையாக இருங்கள். அப்போது 5வது பாகத்தில் நாம் சந்திப்போம். அதுவரையிலே மகா பரிசுத்தமுள்ள தேவனும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவருடைய மகத்துவத்துக்குள்ளாக காத்துக்கொண்டு நம்மிலே தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தேவனை பற்றிய அறிவை அறிகிறதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் நம்மை திடப்படுத்தி உயர்த்துவாராக. ஆமேன்.